ஏங்க அந்த ரிவ்யூவர் ஏங்க கத்திட்டு இருக்கிறான்? பாரு வராங்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. வா அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். நீங்கள் அன்றைக்கி சிரிச்சிங்கன்னா நாங்கள் இன்னைக்கு சிரிக்கிறோம். என்ன இப்போ ஆகி போயுது? கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க, அதுக்கு எதை குறிப்பிடுது அப்படின்னு டீகோடிங் பண்ணி, ஆமாண்டா கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வருவோம், என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தான். அதாவது பீப்புள்ஸ் வின்னர் வந்து பாருதாங்க. நீங்கள் திவ்யாவெலாம் அந்த வின்னரோட கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பொண்ணு போட்ட உழைப்பு, இந்த பொண்ணு போட்ட அர்ப்பணிப்பு, இந்த பொண்ணு போட்ட அந்த காமெடியாக இருக்கட்டும், உறவுகளை மேம்படுத்துவதாக இருக்கட்டும், காதல் கண்டென்ட்டே இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், ஆக்ரோஷமாக இருக்கட்டும், எல்லாமே பாருதாங்க. நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க டைட்டில் வின் பண்ணிட்டாங்க, ஹாப்பி, விட்டுருங்க. பட் அந்த ரிவ்யூவரை நினச்சாதான் எனக்கு சிரிப்பார். யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஐயோ பாரு வரமாட்டாங்க, பாரு வரமாட்டாங்க, பாரு வரமாட்டு காலையிலேருந்து ஒரே ட்விட்டு. இப்போ பாரு வந்த உடனே பாரு ஏன் வந்தாங்க, அவங்க எதுக்கு 4 மணி ஷோக்கு 5 மணிக்கு வராங்க? சரியான நேரத்தில் தான் ஏன் வருவோம், இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை. செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குதுப்பா சோஷியல் மீடியா. ஐயோ உன்னை பாருக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க? ஏன் பாருக்கு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பினவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்? யாரை கேட்டுட்டு இவ்வளோ முக்கியத்துவம்? யாரை கேட்டுட்டு முக்கியத்துவம்? அவங்க இருந்தால் தான் அந்த ஃபினாலை பார்ப்பாங்க மக்கள். நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா 4 அற்புத விளக்குகள், அதை யாரையா பார்ப்பா? இதுக்குன்னு பலவித பேச்சுவார்த்தை பண்ணி சரி கேட்குறாங்களே நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போவோம் அப்படின்னு பாரு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இது வர்றது நல்லது. ஏன்னா இதுக்கப்புறம் இன்டர்வியூ, இந்த ரெட் கார்டெல்லாம் இவங்க ரிமூவ் பண்ணி அதாக தான் அர்த்தம். அதுக்கப்புறம் இவங்க இன்டர்வியூ கொடுக்கலாம், பேசலாம், மக்கள் மத்தியில் அந்த ஒரு விழா மாதிரி இந்த ஒரு பயங்கர செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதில் வந்து இப்போ பெரிய பிரபல யூடியூப் சேனல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணும் இல்லையா, அதெல்லாம் இனி நடக்கும். எனக்கு அந்த ரிவ்யூவரை நினச்சாதாயா சிரிப்பாக வருது. எப்பா குட்டால்தெல்லாம் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸை பற்றி பேசுதுன்னா விஷயம் இல்லாத இருக்காது தம்பி. நீங்கள் பணம் வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணாலும் குஜா தூக்குவீங்க, நாங்களாம் அப்படியா? கொண்டு வந்து நிறுத்திட்டோம்ல பீப்புள் சாய்ஸ்ட்டு. ஏங்க இன்றைக்கி ஃபினாலே டேங்க, 4 மாணிக்கங்கள் நிற்கிதுங்க அந்த ஃபினாலே ஸ்டேஜில். ஒரு ஹேஷ்டேக் கூட இல்லைங்க. பாருவுக்கான ஹேஷ்டேக் தான், பார்வதிங்கிற ஹேஷ்டேக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் டைட்டில் வின்னரு, இந்த மாதிரி பல ஹேஷ்டேக் தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு ஃபேன் பேஸ் இல்லை பாருக்கு? ஆக்சுவலாக அவங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? சரி, இப்போ வந்து ஃபினாலே பார்க்க போகிறோம். எனக்கு அந்த இந்த வீடியோ வந்து அந்த ரிவ்யூவருக்காக தான். சிரிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.